வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்பே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்படி இந்து அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கணுமோ உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்போ வருதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான பிடிஎஃப் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுவேன். ஏன்னா இன்னொரு ஜாப்ஸை பற்றி சொல்கிறப்ப இதை மிங்கிள் பண்ணோம் அப்படின்னா பார்க்க வரீங்க இது குழம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் எதுவும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா A to Z டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், கருத்துக்கள், விண்ணப்பிக்கிறது எப்படி, என்ன ஸ்டாம்பு யூஸ் பண்ணணும், என்ன ஃபோர்ஸ் கவர் யூஸ் பண்ணணும், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், எந்த தேதிக்குள்ளே அனுப்பணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு அனுப்பணும், ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே A to Z நீங்கள் விண்ணப்பிக்கிறதுலேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுற வரைக்குமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிக மிக துல்லியமான கருத்துக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜாப்ஸுக்கு விண்ணப்பிச்சிங்களுடைய கருத்துக்களும் இதில் நாம் உள்ளிட்டிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான சந்தேகங்களுக்குமே நாங்கள் உடனுக்குடனே இப்போ ரிப்ளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்டான பதில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனுக்குடனே கேட்க ரிப்ளை வந்த கமெண்டுக்கு உடனே ரிப்ளை கிடைக்கும். ஓகேங்களா? இதுமாரி தகவல்கள் எல்லாமே அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களும் சரி, இல்லை ஏதாச்சும் பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து ஒரு வெளிவரக்கூடிய நியூஸாக இருந்தாலும் சரி, உடனுக்குடனே கொண்டு சேர்க்குறது நாங்களாக தான் இருப்போம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஜாப்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். உண்டான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இணைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 7 இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதில் ஏதாச்சும் ஒரு குறைநிறைகள் இருந்தது அப்படின்னா ரெஜெக்ட் பண்ணிடுவோம். எந்த ஒரு நிபந்தனையும் இருந்து உடனடியாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிறந்த தேதியை சமர்ப்பிக்க பள்ளி சான்று நகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை இது பண்ணாமல் உங்களுடைய பிறந்த தேதியை கண்காணிக்கிறதுக்கோசரம் என்ன வயசு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கோசரம் பள்ளி சான்று நகல் இணைக்கணும். பள்ளி சான்றுன்னு எதை சொல்கிறாங்க, டிசிஐ சொல்கிறாங்கன்னா மார்க் ஷீட்டை சொல்கிறாங்களா அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டை குறிப்பிடுறாங்க. பள்ளியின் சான்று அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய மார்க் ஷீட்டு. அடுத்தது உங்களுடைய ஆதார் அட்டை நகல், எதுவுமே ஒரிஜினல் வச்சிடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் ஒரிஜினல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வச்சிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினலை நீங்கள் வைக்கக்கூடாது. ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அதன் பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்து சமயத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க ஜாதி சான்றிதழ் நகல், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் நாங்கள் அந்த சான்றிதழ் கேட்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சான்று நகல் 11 உள்ளவாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நன்னடத்தை சான்றிதழ் காலம் 13 உள்ளவாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கல்வி சான்று நகல் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரி, டிப்ளமோ, பிஇ, பிகாம், பிஎஸ்சி இதுமாரி என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அதற்குண்டான சான்று நகல், கல்வி சான்று நகல் கேட்குறாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் கன்ஃபார்மாக கல்வி சான்று நகல் நீங்கள் இது பண்ணணும். அடுத்தது நன்னடத்தை சான்று,
நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக பயின்றிருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத, ஒரு அடிதடிக்கு போகாத, ஒரு நல்ல பையன்பாணி அப்படின்னு ஒரு பேர் எடுப்பாங்கள்ல, அதுமாரி இந்த சர்டிஃபிகேட்ஸ் நன்னடத்தை சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படுது. மேக்ஸிமம் இப்போ வரக்கூடிய முக்கால்வாசி வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நன்னடத்தை சான்றிதழ் தான் கேட்குறாங்க. முக்கால்வாசி இல்லை, அதிகமாகவே நன்னடத்தை சான்றிதழ் கேட்குறாங்க. நீங்கள் ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது பரவாயில்ல. அது எப்படி வாங்கணும் என்னன்னு தெரியல அப்படின்னா கீழே நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 20 கமெண்ட்டுக்கு மேலே வருது அப்படின்னா அதற்குண்டான பிடிஎஃப்பும் கொடுக்குறோம், அந்த ஃபார்மும் கொடுக்குறோம், எப்படி போய் யாரை பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுக்கலாம், இல்லை கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்கலாம். மினிமம் ஒரு 20-25 கமெண்ட் கீழே வந்தது அப்படின்னா நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். அடுத்தது அனுபவ சான்றிதழ்கள். ஏதேனும் அனுபவம் இருந்தது அப்படின்னா அனுபவ சான்றிதழ்கள் நீங்கள் வந்து இணைக்கலாம். நான் வந்து இந்த கோயிலில் பணியாற்றிருக்கேன், இந்த கோயிலில் பணியாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதேனும் வந்து இது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நன்னடத்தை சான்றிதழை நீங்கள் வந்து இது பண்ணலாம். அனுபவ சான்றிதழும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது சுய விலாசமிட்ட 35 ரூபாய்க்கு உண்டான அஞ்சல் தாளினை ஒட்டி அஞ்சல் உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னங்க இது புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இது என்னோடய டீட்டெயில்னா A4 சீட் ஃபோர்ஸ் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. A4 சீட் ஃபோர்ஸ் கவர் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க கடையில். நீங்கள் வாங்கி தேவையான சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய கல்வி சான்றிதழ், ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், சுய விலாசமிட்ட அப்படின்னா உங்களுடைய பயோடேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடேட்டா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் ஃபஸ்ட்டு பக்கம் உங்களோட பயோடேட்டா இருந்ததுன்னா டிக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பயோடேட்டா வச்சுக்கோங்க. சுய விலாசமிட்டு அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் எப்படி இருக்குதோ அந்த அட்ரஸை நீங்கள் கரெக்டாக வந்து மீன் பண்ணி போட்டுக்கோங்க. இதுதான் அவங்க வந்து சுய விலாசம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ அந்த பக்கம் ரைட் சைடில் அட்டாச் பண்ணிக்கோங்க. பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், வாட்ச்மேனு, இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷனை இந்த பிடிஎஃபோட நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பதவியின் பெயர் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது, பள்ளி சான்று இணைக்கப்பட வேண்டும் நகல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பர்த் சர்டிஃபிகேட்லாம் இல்லை, எதுவுமே அதில் வந்து கேட்கல. இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு தான் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டே வந்து கேட்டிருக்காங்க. ஒரு மார்க் ஷீட்டுக்கு 2 மார்க் ஷீட்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 10th மார்க் முடிச்சிருக்கீங்கன்னா 10th 2 மார்க் ஷீட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரே மார்க் ஷீட் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க எப்படி வேணாலும் குழப்பி இது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இது பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு பள்ளிச்சான்று வைக்க சொல்லிக்கிறாங்களா, பள்ளிச்சான்று ஓகே. அப்புறம் அந்த பள்ளிச்சான்றிதழ் வேணும்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அது வேணும். நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதுன்னு வச்சோம்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 2 வச்சோம் அப்படின்னா ஏதாச்சும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது பாலினம் ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க, போட்டுக்கோங்க. நிரந்தர முகவரி போட்டுக்கலாம், உங்களுடைய அட்ரஸ்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12 இலக்க ஆதார் அட்டை எண் குறிப்பிடவும், சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரினா உங்களுடைய ஜிமெயில் ஐடி கேட்குறாங்க. அடுத்தது விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா 10/5/2025 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 45 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி 10th or 12th டிகிரியான்னு போட்டுக்கணும். இதர தகுதி ஏதேனும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும். இதர தகுதி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இணைச்சிக்கோங்க. நன்னடத்தை சான்றிதழ் இறுதி பயின்ற பள்ளியில் கல்வியில் பெறப்பட்ட சான்றிதழ்கள், அதாவது நன்னடத்தை சான்றிதழ் லாஸ்ட்டாக எங்கே பிடிச்சிங்களோ அங்கே வந்து கேட்குறாங்க. அடுத்தது குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரங்கள் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான இது நிலுவையில் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டனை பெற்றுள்ளீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விண்ணப்பிக்கும் பதவியின் முன் அனுபவம் இருப்பின் அதற்குண்டான விவரம், பிற நிறுவனத்தில் பணிபுரிந்த அனுபவம், சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் ஆம் கொடுத்துக்கணும். அடுத்தது வந்து சான்றிதழ்கள் இணைக்கப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். முன் அனுபவம் சான்றிதழ் வேண்டும். உறுதிமொழி, உங்களுடைய பெயர் ஆகிய நான், உங்களுடைய தந்தை பெயர், இல்லைனா கணவர் பெயர், இன்னும் பாதுகாவலர் பெயர் போட்டுக்கோங்க. இவ்விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு மேற்காணும் அனைத்து தகவல்களும் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களும் சரியானவை என உறுதி கூறுகிறேன். எதிர்காலத்தில் மேற்படி தகவல்கள் தவறு என இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் போலியானது எனவும் தெரிந்தால் எனது மீது திருக்கோயில் நிர்வாகம் எவ்வித முன் அறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்யலாம். குற்றவியல் நடவடிக்கைக்கு கட்டுப்படுவேன் என நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எங்களோட நாள் இடம் போட்டு இந்த பக்கம் கையொப்பம் போட்டுடணும். அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் சொன்னோன்னா எல்லாம் இணைச்சிக்கோங்க. ஓகேங்களா, இதோட இது நான் கீழே கொடுக்குறேன். மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் தான். இந்த தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஒன்ஸ் நான் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இந்த தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்துக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.